வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் ஹிட் தேர்ட் கேஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஹீரோவே ஒருத்தனை கட்டி தொங்க விட்டு அவனை கொடூரமா கொலை பண்றாரு. அப்படி இவர் கொலை பண்றத இவரே வீடியோ வேற எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பண்ண அந்த கொலை கேஸை இவரே இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இவரே கொலையும் பண்ணிட்டு எதுக்காக இவரே அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கர ஆக்ஷனோட கலந்து கட்டி சொன்ன படம் தான் இந்த ஹிட் தேர்ட் கேஸ். இந்த படத்தோட ஓபனிங் சீன்லே அர்ஜுன் சர்க்கார் என்ற போலீஸ் ஆபீசரை கைது பண்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சரியான சைக்கோ போலீஸ்னா அது இந்த அர்ஜுன் சர்க்கார். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியில இருக்க கூடாது, இவனை பிடிச்சி உள்ள தள்ளுங்க அப்படின்ற மாதிரி பிரஸ் பீப்புள்ஸ் மக்கள் இப்படி எல்லாரும் அர்ஜுன் சர்க்காருக்கு எதிராக இருக்காங்க. கோர்ட்ல அர்ஜுன் சர்க்காரை ரிமாண்டும் பண்ணிடுறாங்க. இப்ப அர்ஜுன் சர்க்கார் கைதியா ஜெயிலுக்குள்ள போயிருக்காரு. அப்படி இவர் ஜெயிலுக்குள்ள போனதும் இவர் பண்ண கொலைகள் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அதே ஜெயிலுக்குள்ள இருக்க இன்னொரு கைதி நம்ம ஹீரோ கையில ஒரு கத்தியை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அந்த ஷார்ப்பான கத்தியோட இவர் ஏன் இந்த மாதிரி கொடூர கொலைகள் எல்லாம் பண்ணாரு, ஜெயிலுக்கு ஏன் வந்திருக்காரு, இந்த கதையை இவர் இங்கிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பிளாஷ்பேக்ல ஆந்திரா இருக்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள நம்ம ஹீரோ அர்ஜுன் சர்க்கார் ஒருத்தனை கடத்தி கொண்டு வந்து தலைகீழ தொங்க விட்டு துள்ள துடிக்க கழுத்து அறுத்து கொலை பண்றாரு. இவர் கொலை பண்றத வீடியோவும் எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இப்படி ஒரு கொலையும் பண்ணிட்டு அடுத்த சீன்லயே கிரைம் ஸ்பாட்டுக்கு அவருடைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்த டீம் கூடவே அதே ஸ்பாட்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ணவும் வந்திருக்காரு. இந்த கொலைக்கும் இதுக்கு முன்னாடி நார்த்ல நடந்திருக்க சீரியல் கில்லிங்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கு. இப்படி ஹீரோ பண்ணிட்டு இருக்க அந்த கொலையை பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவுடைய கேரக்டர் எப்படி நம்ம கிட்ட டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டான ட்ராமா பர்சன். அவர் எப்பவுமே ஒரு மாதிரி சிறு சிறுன்னு கோவமாவே இருப்பாரு. சின்ன வயசுல அவர் அம்மாவை இழந்துட்டாரு. அப்பாவோடைய வளர்ப்பிலே வளர்ந்ததால என்னவோ ஒரு மாதிரி எப்பவும் எல்லாருக்கிட்டையும் கடுகடுனே இருக்காரு. இதுக்கிடையில இப்படி சில கொலைகள் வேற பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு, இப்படி பல கேள்விகள் நம்ம கிட்ட ஓடிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்த காட்சிகள்ல ஹீரோடைய அப்பா ஹீரோக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பொண்ணு பார்த்திருக்காராம். அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க கூட நம்ம ஹீரோக்கு ஒரு காஃபி ஷாப்ல மீட்டிங். வழக்கம் போல எல்லாருக்கிட்டையும் எப்படி ரூடா நடந்து பாரோ அதே மாதிரி தான் ஹீரோயின் கிட்டே நடந்துக்கிறாரு. ஆனா ஹீரோயின் ரொம்பவே காமான ஒரு பக்குவமான பர்சன். ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோவம் என்னன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படியே ஒரு காதலா மாறுது. என்னதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட ரொமான்ஸ்ல இருந்தாலும் இவருக்குள்ள இன்னும் அந்த ரத்த வெறி அடங்கல. இப்ப திரும்பவும் ரெண்டாவது ஒருத்தனை கடத்தி அதே காட்டு பகுதிக்குள்ள தலையில கட்டி தொங்க விட்டு அவன் கதையும் முடிக்கிற விதமா கத்தி எடுத்துட்டு கழுத்தா இருக்க போகும்போது அப்ப டப்புன்னு அந்த இடத்துல ஹீரோவுடைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு லேடி போலீஸ் கன்னோட வந்து ஹீரோவை கையுங்களமா பிடிக்கிறாங்க. ஹீரோ தான் அந்த கில்லர்னு தெரிஞ்ச உடனே அந்த லேடி போலீஸ் ஹீரோவை பார்த்து, நீங்க தான் அந்த கொலைகள் பண்ணிட்டு இருக்க கில்லரா, டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நீங்க எப்படி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல, உங்களை பிடிச்சி உள்ள தள்ளாம விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோ பிடிக்க வேற. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அவங்களையும் அதே இடத்துல கட்டி போட்டு வச்சிடறாரு. அவங்க மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சதும், ஒரு போலீஸா இருந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, உன்ன மாதிரி ஆள்லாம் சொசைட்டிக்குள்ளே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கோவத்துல கத்த அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸ் கிட்ட இவர் ஏன் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி இவர் எங்க இருந்தாரு, இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு ஆக்சுவலா நம்ம ஹீரோ நார்த்ல ஸ்ரீநகர்ல தான் இவர் டியூட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல இதே பேட்டர்ன்ல இவரு டியூட்டி பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்ரீநகர்ல மோசமான கொலை நடந்திருக்கும். இவரும் இவருடைய டிபார்ட்மெண்ட்டும் கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிரைம் ஸ்பாட்ல தலைகீழ தொங்கப்பட்ட பாடி, கழுத்தோட பின்பக்கம் வெட்டப்பட்டிருக்கு, பாடியில இருக்க சில ஆர்கன்ஸ் எல்லாம் உருவி எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு கொடூரமான கொலை யார் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அது ஒரு பனி பிரதேசம்ன்றதுனால கிரைம் ஸ்பாட்ல பனியெல்லாம் உருக்குனதுல பெரிய வண்டியோட டயர் மார்க், இந்த டயர் மார்க் க்ளூவை வச்சு இப்படி ஒரு அபண்டனான இடத்துக்கு ஒரு பெரிய வண்டியில தான் இந்த கில்லர் இந்த விக்டிமை கடத்தி கொண்டு வந்து தொங்க விட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்கணும். இந்த பெரிய வண்டி இந்த பக்கம் எங்கேயாச்சும் போச்சான்ற மாதிரி பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த விசாரணையில இந்த கிராமத்திலே கறிக்கடை வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான். அவங்கிட்ட தான் அந்த பெரிய வண்டி இருக்கு. இந்த கறிக்கடையில நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கும் போதே கொலை பண்ண அந்த கில்லர் உள்ள வரான். போலீஸை பார்த்ததும் லைட்டா ஜர்க் அடிச்சு அவன் பின்வாங்க. உடனே ஹீரோ போயிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்து போட்டு பொலம் பொழகிறாரு. அப்படி அவனை போட்டு பொழந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து லாக் பண்ணி ஹீரோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் எதுக்காக இந்த கொலையை பண்ண, இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவனை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போதே பீகார்லயும் இதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஒருத்தனை தலைகீழ தொங்க விட்டு ஆனே அந்த விக்டிமோட கழுத்தா இருக்கிறத வீடியோ எடுத்திருக்கான். இந்த மாதிரி இந்தியா முழுக்க அங்கங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கானுங்க. ரே பேட்டர்ன் தலைகீழ தொங்க விட்டு விக்டிமோட கழுத்தை அறுத்து பிளட் லீக் பண்ண விட்டு ஃபுல்லா இறந்ததுக்கு அப்புறம் பாடியில இருக்க ஆர்கன்ஸ் எடுக்கிறது தான் இந்த மாதிரி கில்லர்ஸோட பேட்டர்னாவே வச்சிருக்கானுங்க. இப்போ பீகார்ல இப்படி ஒரு பையன் பண்ணிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நேரா பீகாருக்கு போயிட்டு கொலை பண்ண அந்த கில்லர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அந்த பையன் ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி இருக்கான். அவனையும் நம்ம ஹீரோ அங்கிருந்து தூக்கிட்டு நேரா இவரோட இடத்துக்கு கொண்டு வந்துறாரு. ஹீரோவுடைய இந்த சீரியல் கில்லிங் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல விக்டிம்ஸை கொல்றதுக்காக இந்த கில்லர்ஸ் யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸ் குறிப்பிட்ட கத்தியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நைஃப்ல சிடிகேன்னு செதுக்கப்பட்டிருக்கு. டே சிடிகேன்ற அந்த 3 வேர்டை பீகார் கில்லர் அவனுடைய உடம்புல பச்சை குத்தி இருக்கான். சிடிகேன்ற அந்த 3 வேர்டை வச்சு நம்ம ஹீரோ இப்போ கில்லர்ஸ் ஆன அந்த 2
பேரையும் லாக்அப்ல வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ தான் ஒரு பயங்கரமான கோவக்காரராச்சு. தான் கண்ட்ரோல்ல மீறி இந்த 2 பேர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. சிடிகேனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சதுல 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சுதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனான்றான் காரணத்து கொண்டும் அதை பத்தி வெளியில சொல்லாத, ரூல்ஸ் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஸ்ரீநகர்ல பிடிபட்டவன் பீகார் கில்லர் பார்த்து என்ன டார்ச்சர் பண்ணாலும் சிடிகே பத்தி மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிறானுங்க. அப்படி இவனுங்க பேசிக்க விட்டதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா இந்த சிடிகேன்றது ஒரு டார்க் வெப்சைட்னு. இந்த டார்க் வெப்சைட்டை பத்தி நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல சிடிகேவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கேப்சர் டார்ச்சர் கில். அதாவது ரேண்டமா ஒருத்தனை கடத்தி அவனை கொடூரமா டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் கொல்லணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டார்க் வெப்சைட்ஸ் இருக்கு. இல்லீகலான எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி டார்க் வெப்சைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரக்ஸ், அபியூசிவ் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே இப்படி ஒரு டார்க் வெப்சைட் இயங்கிட்டு இருக்கு. இந்த சிடிகே வெப்சைட்டை பத்தி நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த சிடிகே குள்ள ஒருத்தர் மெம்பர் ஆகணும்னா நாட்டுல எந்த மூலையில இருந்தும் ரேண்டமா 2 விக்டிம்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள தலைகீழ கட்டி தொங்க விட்டு கழுத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட் பண்ணி துள்ள துடிக்க அவங்கள கொன்னு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை எடுத்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அனுப்பணும். அப்படிதான் அந்த பீகார் கில்லரும் லாஸ்டா அவன் பண்ண கொலையில விக்டிமோடைய பிரெயினை கட் பண்ணி ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அனுப்பியிருக்கான். இப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறம் கொலை பண்ண அந்த வீடியோவை எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, அதை நாங்க பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த சிடிகேல மெம்பர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த சிடிகே வெப்சைட்ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த சிடிகே வெப்சைட்ன்றது சீரியல் கில்லருக்கான சோஷியல் மீடியா. இவங்க கொலை பண்ற அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதை பார்க்கிறதுக்குன்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இப்படிதான் அந்த சிடிகேன்ற அந்த டார்க் வெப்சைட் இயங்கிட்டு இருக்கு. இதுல மெம்பர் ஆகணும்ன்றதுக்காக தான் பீகாரி கில்லர், ஸ்ரீநகர் கில்லர் இவனுங்க 2 பேரும் இந்த சிடிகே வெப்சைட்ல கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படியே கொலை பண்ணி வீடியோ எடுத்திருக்கானுங்க. இப்போ இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் அந்த வெப்சைட்ல பின்னாடி இருந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய டீம் அவனுங்க இந்த வருஷம் ஒரு பெரிய லெவல்ல மீட்டப் வச்சிருக்கானுங்களாம். இப்படி ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு இருக்கானுங்களா கண்டிப்பா அவனுங்க பயங்கரமான சீரியல் கில்லர்ஸா தான் இருக்கணும். அவனுங்க பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ இவனுங்க கையில சிக்கி இருக்க அந்த பீகாரி கில்லரை போட்டு நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ணி இந்த வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு இருக்கவனுங்க யாரும் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி கேட்க ஹீரோ பண்ற டார்ச்சரை பார்த்து பயந்து போய் அந்த ஸ்ரீநகர் கில்லருக்கால அவன் தன்னை தானே கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கிறான். இப்படி கஸ்டடியிலே அந்த கில்லர் இறந்து போனதுனால ஸ்ரீநகர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஹீரோ அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட நம்ம ஹீரோ இன்னும் அந்த கேஸை விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காரு. எப்படியாச்சு அந்த டார்க் வெப்சைட்ல தானும் ஒரு மெம்பரா உள்ள போய் நடத்தக்கூடிய அந்த மொத்த கூட்டத்தையும் பிடிக்கணுன்றதுக்காக தான் இப்போ இவரு அவனுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே தலைகீழ கட்டி தொங்க விட்டு கொலைகள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்ல நீங்க அந்த வெப்சைட் குள்ள மெம்பர் ஆகணுன்றதுக்காக ரேண்டமா ஒருத்தரை கூட்டு வந்து கட்டி தொங்க விட்டு கொலை பண்றது நியாயமா அப்படிலாம் கேட்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொலை பண்ண போற இந்த 2 பேருமே சொசைட்டில வாழ தகுதி இல்லாதவங்க. அந்த அளவுக்கு இவனுங்க 2 பேரும் அவனுங்க லைஃப்ல கிரைம் பண்ணிருக்கானுங்க. சோ அப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் தான் அந்த சிடிகேல மெம்பர் ஆகணுன்றதுக்காக தான் இவனுங்களை கொலை பண்றேன், இதுல எந்த விதத்திலும் தப்பே இல்லைன்ற மாதிரி இந்த லேடி போலீஸ் கண்ணு முன்னாடியே இப்போ இவர் கடத்திட்டு வந்திருக்க அந்த கில்லரை கட்டி தலைகீழ தொங்க விட்டு இந்த சிடிகே வெப்சைட்ல கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படியே கொலை பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து அந்த லேடி போலீஸும் மோசமான டார்க் வெப்சைட் கும்பலை பிடிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த மாதிரி ஜெய்ப்பூர்ல ஒருத்தன் இப்பதான் ரீசெண்டா இதே பேட்டர்ன்ல கொலை பண்ணி இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கானா. ஒரு கொலை தான் பண்ணிருக்கான். அவன் இப்போ அந்த சிடிகேல மெம்பர் ஆகணும்னா 2வது கொலை கண்டிப்பா பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஜெய்ப்பூர் கிளம்பி போறாரு. அந்த கில்லர் ஃபர்ஸ்ட் கொலை பண்ண வீடியோ, அந்த வீடியோ பேக் டிராப்ல இருக்க லொகேஷன், அந்த லொகேஷன்ல தான் நம்ம ஹீரோ சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இரவு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போறதுக்காக நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போகும்போது அதே பங்குக்கு இவர் தேடி வந்த அந்த கில்லர் 2வது விக்டிமையும் கடத்தி காருக்குள்ள வச்சுக்கிட்டு காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோ இதை பார்த்ததும் அவன் காரை சேஸ் பண்ணிட்டே போயிட்டு அவனை பிடிச்சிடுறாரு. அப்படி பிடிச்சதும் அந்த கில்லர் நம்ம ஹீரோட வயித்துல ஒரு சொருவுனதும் ஹீரோ மைண்ட்ல போலீஸ் ட்ரைனிங்ல ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க. மாதிரி கல்பிரிட்ஸை பிடிக்க போகும்போது தப்பி தவறி அவனுங்க கத்தியால வயித்துல குத்திட்டானுங்கன்னா உடனே அந்த கத்தியை உருவிட கூடாது. கத்தி உருவனதும் பிளட் அதிகமா லாஸ் ஆகி அப்படியே மயக்கமாவதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கத்தி உருவாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரதா நல்லதுன்ற மாதிரி ட்ரைனிங்ல சொல்லிருப்பாங்க. அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆனதும் இந்த கில்லர் குத்தின கத்தியை உருவாமலே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பயங்கரமா ஃபைட் பண்ணி அவனை போட்டு பொழந்துறாரு. அதுக்கப்புறம் அவன் பிடிச்சு வச்சிருக்க அந்த 2வது விக்டிம் ரிலீஸ் பண்ணும்போது மயக்கத்துல இருந்த அந்த வில்லன் வந்து கத்தியை உருவிட்டுறான். அவ்வளவுதான். அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விட டே டைமிங்ல டார்க் வெப்சைட்ல ஆல்ரெடி நம்ம ஹீரோ 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த டார்க் வெப்சைட்டோட அட்மின் ஹீரோவை சிடிகேல மெம்பர் ஆகிறதுக்கான அப்ரூவல் கொடுத்துறான். இப்படி நம்ம ஹீரோ அந்த டார்க் வெப்சைட் குள்ள போறதுக்கான அப்ரூவல் கிடைச்சாலும் இங்க நம்ம ஹீரோ இந்த கில்லர் கிட்ட மாட்டிட்டு மயக்கத்துல அவன் வண்டிலேயே போயிட்டு இருக்க. இப்போவும் நம்ம ஹீரோ அதுக்கான மாத்து மருந்து கையிலேயே வச்சிருக்காரு. அந்த கத்தி குத்துல இருந்தும் தப்பிச்சு அந்த கில்லரையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோ இப்போ டார்க் வெப்சைட் கும்பல் அவங்களுக்கான ஒரு ஆனுவல் மீட் இருக்கு. அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக போக போறாரு. ஆனா இவரை சோலோவா அனுப்பாம டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவருக்கு பேக்கப்க்கு போலீஸ்காரங்களை கூடவே அனுப்புறாங்க. இப்படி பேக்கப்க்கு கூட வந்த ஒரு லேடி போலீஸ் யாருன்னு பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹீரோ ஒரு மாதிரி கோவக்காரன்னு தெரிஞ்சும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்களே அவங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். இன்ஃபேக்ட் அவங்க நம்ம ஹீரோ கூடவே இருந்து ஹீரோ வேவ் பாக்கிறதுக்காக தான் ஹீரோ கூடவே இருந்திருப்பாங்க.
இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு இங்க தான் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கு முன்னாடி ஹீரோவை நல்லா தெரிஞ்சிருக்கு. பப்ளிக்ல ஒருத்தன் ஹீரோனோட ஃப்ரெண்ட அபியூஸ் பண்ணத பார்த்துட்டு அப்ப ஸ்பாட்லயே நம்ம ஹீரோ அபியூஸ் பண்ண பசங்களை லட்டியால போட்டு பொளந்தத பப்ளிக்ல வச்சு நம்ம ஹீரோன் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருப்பாங்க. ஹீரோவுடைய ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி ஆரம்பத்துல இருந்தே ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இப்பவும் ஹீரோ கூட டிராவல் பண்றாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய டீமோட டார்க் வெப்சைட் காரங்க நடத்தக்கூடிய சைக்கோ கில்லர்ஸ்க்கான ஆனுவல் மீட். அந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்க அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சீரியல் கில்லர்ஸ் ஒரு பெரிய லெவல்ல மீட் அப் வச்சிருக்கானுங்க. சோ ஹீரோ மட்டும் தான் இப்ப சோலோவா இந்த இடத்துக்குள்ள போக போறான். மத்த ஆட்களான நம்ம ஹீரோயின் அவங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே பில்டிங்கை சுத்து போட்டு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் தனியா சோலோவா உள்ளுக்குள்ள போனதும் ஹீரோ வெல்கம் பண்ற விதமா அந்த வெப்சைட்டோட அட்மின் இந்த சீரியல் கில்லர்ஸ்க்கு எல்லாம் ஹெட்டா இருக்கிறவன் அவனே வந்து நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டு போறான். எஸ், இவன் தான் இந்த படத்துடைய ஒரு மெயின் வில்லன். இருக்கிறதுலே கொடூரமான ஒரு சைக்கோபாத். அவன் இப்ப நம்ம ஹீரோவை அவனோட இடத்துக்குள்ள கூட்டு போனதும் சிடிகேல முதல் முறையா மெம்பர் ஆவறவங்க ஃபர்ஸ்ட் டே இவங்களுக்கு ஒரு ஒயிட் கோட் கொடுத்து அதை போட்டுட்டு தான் சின்ன பார்ட்டி மாதிரி பண்ண போறாங்க. சோ ஹீரோக்கான ஒயிட் கோட்டும் இருக்கு. ஹீரோ இப்போ அந்த கோட்டை போட்டு ரெடி ஆயிட்டு சீரியல் கில்லர்ஸோட கில்லர்ஸா உள்ள போயிருக்கான். இவனா மாதிரியே இந்த வெப்சைட்ல நியூ ஜாயினிஸா ஒரு 6 பேர் இருக்கானுங்க. எல்லாருக்கும் அதே ஒயிட் கோட் காஸ்டியூம். முதல் முறையா சிடிகேல மெம்பர் ஆயிருக்க இந்த 6 பேரையும் உள்ளுக்குள்ள கூட்டு போனதும் அங்க ஆல்ரெடி சிடிகேல மெம்பர் ஆயிருக்க சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே கொடூரமான ஃபைட்டை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கானுங்க. எஸ், 2 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இப்படி அடிச்சுக்கிறதுல யார் தோக்குறானோ இன்னொருத்தன கொடூரமா கொலை பண்றான். அப்படி கொன்னது மட்டும் இல்லாம அந்த ரிங்கோடைய கயிறை ஒவ்வொருத்தரும் வந்து கட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காகடா அந்த ரிங்கோடைய கயிறை இவனுங்க கட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா இந்த போட்டியோட முடிவுல கைத்தோட ஒரு லேடியை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த கயிறு கட் பண்ணதுல பயங்கரமான எலாஸ்டிக் ஃபோர்ஸ் உருவாகி லேடியோட பாடி 2ஆ பிச்சுக்கிட்டு போகுது. ஆக்சுவலா அந்த லேடி ஒரு போலீஸ் ஆபீசர். இவனுங்களை பிடிக்கிறதுக்காக வந்து மாட்டிக்கிட்டவங்க. இப்படி அந்த இடத்துல நடந்துட்டு இருக்க கொடூரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கொதிச்சிட்டு இருக்காரு. ஆனா இப்போதைக்கு இந்த மொத்த கூட்டத்தையும் கூண்டோட பிடிக்கணும். அதுக்காக அப்படியே கில்லர்ஸா அந்த இடத்துக்குள்ள போயிட்டு என்னென்னலாம் இவனுக்கு பண்றானுங்க, இவனுக்கு பிடியில யார் யாரெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சில அப்பாவிகளை மிருகங்கள் மாதிரி கேஜுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்களுடைய உயிரும் காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஹீரோ இப்போ கில்லர்ஸா அவனுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பில்டிங்கை சுத்து போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க டீம் இருக்காங்களே அவனுங்கள இந்த கில்லர்ஸ் பாத்துறானுங்க. இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட். இந்த ஃபைட்ல ஹீரோயின் கூட இருந்த டீம் எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. ஆனா அப்படி இருந்தும் உள்ளுக்குள்ள இருக்க வெப்சைட் எடு இருக்கான அவனுக்கு புதுசா வந்திருக்க இந்த 6 பேர்ல யாரோ ஒருத்தன் போலீஸ். அவன் தான் அவன் டீமை கூட்டு வந்திருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இந்த 6 பேருமே ரிங்குக்குள்ள இறங்கி மாத்தி நீங்களே சண்டை போட்டுக்கோங்க. இதுக்குள்ள மெம்பர் ஆகணும்னு இருக்கிறவன் ஒரு கொடூரமான சைக்கோவா இருக்கணும். இந்த போட்டியில சர்வைவ் ஆவறேன் போலீஸ் இல்லன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு புதுசா வந்திருக்க இந்த 6 பேரையும் ரிங்குக்குள்ள இறங்கி கத்தியை கொடுத்து சண்டை போட்டுக்க விட்டுறாங்க. இப்படி அந்த வெப்சைட் காரங்களுக்கு போலீஸ் ஒருத்தன் உள்ள போயிருக்கான்ற விஷயம் வெளியே இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்ததும் ஐயோ நம்பால் அத்தனை சீரியல் கில்லர்ஸ்க்கு மத்தியில தனியா மாட்டிட்டு இருக்கானே அவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி அவங்க பயத்துல இருக்க ஹீரோ கூட இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு போலீஸ் வந்து உள்ள இருக்க சீரியல் கில்லர்ஸ் தெரியாது. அவனுங்க எல்லாருக்கும் மேல ஒரு பயங்கரமான சைக்கோ தான் அர்ஜுன் சர்க்கார். அப்படி ஒருத்தன் உள்ள இருக்குன்னு தெரியாம அவனுங்க கை வச்சிட்டு இருக்கானுங்க. அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு பில்டப் ஹீரோக்கான பில்டப் ஏத்த மாதிரி அந்த ஃபைட்ல ஒருத்தரை விடாம நம்ம ஹீரோ பயங்கரமான கத்தியால சர்ற மாதிரியா வெட்டிக்கிட்டு இருக்காரு. 5 பேர்ல 4 பேர் காலி. லாஸ்டா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. அந்த பொண்ணு ஷார்ப்பான கத்தியால நம்ம ஹீரோ குத்த வர அவ்வளவுதான் உன் கரியர் இங்கே முடிய போகுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு குத்த வரும்போது நான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே கேட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சறுக்குன்னு அந்த பொண்ணையும் போட்டு தள்ளி அந்த போட்டியில நம்ம ஹீரோ சர்வைவ் ஆகி நிக்கிறான். ஹீரோவோடைய இந்த வெறியாட்டத்தை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற அந்த சீரியல் கில்லர்ஸே நெருங்கி போயிடறானுங்க. ஆனா அப்படி இருந்தும் இந்த அட்மின் இருக்கான அவன் வெளியில இருந்து ஒரு போலீஸ் பிடிபட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிறுத்துறான். அந்த போலீஸ் நம்ம ஹீரோக்கு பில்டப் கொடுத்தவன் தான். அவன் இப்போ இந்த சீரியல் கில்லர்ஸ் மத்தியில மாட்டிட்டு இருக்கான். ஹீரோ கையிலே அவனை போட சொல்லி கத்தி கொடுக்குறானுங்க. ஹீரோ வேற வழி இல்ல இவனுங்களை பிடிக்கணுன்றதுக்காக போலீஸே குத்த போக அதுக்குள்ள போலீஸ் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ போட்டு தள்ளி இருக்க 6 பேர்ல ஒருத்தங்கிட்ட தான் ட்ராக்கிங் டிவைஸோட வந்திருக்கான். இவன் தான் அந்த கல்பிரிட் காப்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ குத்த சொல்லி கொடுத்துருக்க அந்த போலீஸோட கையை மட்டும் லாக் பண்ணி இப்போதைக்கு கொல்ல வேணாம் அப்புறம் வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு ஓரமா உட்கார வச்சாங்க. ஹீரோ கூட அந்த போலீஸ் இருக்காரு. அவர்கிட்ட தான் தான் பிளான பத்தி சொல்றாரு. உள்ள இவனுங்க கிட்ட நிறைய அப்பாவிகளை மாட்டிட்டு இருக்காங்க. இந்த இரவே உன்னையும் அவங்களோட சேர்ந்து தப்பிக்க வைக்கிறேன். சேஃபா அவங்களை கூட்டிட்டு இங்க வந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இந்த டார்க் வெப்சைட்டோட ஹெட் இருக்கான அவன் இப்போ அந்த கில்லர்ஸ்க்கு மத்தியில இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான டாஸ்க் கொடுக்க போறேன். அது என்னன்னா நீங்களாம் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான கில்லர்ஸ் கண்டுபிடிக்கிற விதமா அடுத்த டார்கெட்டா இரும்பு கேஜை கொண்டு வரானுங்க. என்னடா அந்த கேஜுக்குள்ள இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்க கேஜுக்குள்ள அழுதுட்டு இருக்க ஒரு குழந்தை. அவ்வளவுதான் இப்ப இந்த கில்லர்ஸோட கூட்டத்தை பார்த்து கூட்டத்தை வழி நடத்திட்டு இருக்க இந்த அட்மின் யார் இந்த குழந்தைய வந்து ஈவிரக்கம் எல்லாம் கொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட அந்த கூட்டத்துல ஒரு கொடூரமான கிழமை ஈவிரக்கமே இல்லாம கொல்றதுக்கு போக கத்தி எடுத்து ஓங்கும் போது அப்படியே ஒரு பிளாஷ் கட். இந்த குழந்தை இழந்த அம்மா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நான் அந்த குழந்தைய மீட்டிட்டு வரேன்ற மாதிரி அப்பவே நம்ம ஹீரோ இந்த கேஸை கையில எடுத்து இருந்திருப்பாரு. இப்போ கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத கொடூரமான சைக்கோபாத் கிழமை இடத்துக்காக கத்தி ஓங்கும் போது டப்புன்னு நம்ம ஹீரோ கிழவனுடைய கழுத்துல ஒரே வெட்டு. அவ்வளவுதான் துண்டா போய் விழுந்துறான். இங்க தான்
பண்ணாங்க. ஹீரோவுடைய அந்த சீரியல் கில்லர்ன்ற வேஷம் கலைஞ்சி ஹீரோ தான் இவனுங்களை பிடிக்க வந்த போலீஸ்ன்ற மாதிரி டார்க் வெப்சைட் நடத்திக்கிட்டு இருக்க அந்த ஹெட்டுக்கும் அங்க இருக்க கில்லர்ஸ்க்கும் தெரிய வருது. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ உள்ள வந்து மாட்டிட்டு இருக்க போலீஸ் கிட்ட இடத்துக்குள்ள அப்பாவியா மாட்டிட்டு இருக்க அவங்க எல்லாரையும் சேஃபா கூட்டிட்டு போயிடு, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சாரா மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரியான ரத்த வேட்டை, காப்பாத்தி அந்த கில்லர்ஸ் பிடியில இருக்கக்கூடிய அப்பாவிகளையும் காப்பாத்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, மிருகங்கள். அவனுங்களை எப்படியெல்லாம் வேட்டையாடணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ நானா கொடூரமா வேட்டையாடிட்டு இருக்காரு. இப்படி இந்த ஃபைட்டோட முடிவுல சேஃபா நம்ம ஹீரோ அந்த குழந்தை அந்த பொதுமக்கள் எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு தனியா இவர் மட்டும் சோலோவா அந்த சீரியல் கில்லர்ஸ் மத்தியில மாட்டிக்கிறாரு. ஆனா அப்பவும் நம்ம ஹீரோ சாக போறது நினைச்சு கொஞ்சம் கூட அஞ்சாம அந்த கில்லர்ஸ் எதிர்த்து இருக்கும் போது அப்ப அந்த ஸ்பாட்ல ஒருத்தருடைய என்ட்ரி. எஸ், ஹிட் கேஸ் பார்ட் 2 உடைய ஹீரோ அவர் அந்த இடத்துல ஷாட் கன்னோட உள்ள என்ட்ரி கொடுத்து ஒரு கில்லர்ஸை விடாம சாரா மாதிரியா ஷூட் பண்றாரு. கடைசியா நம்ம ஹீரோ வெர்சஸ் அந்த மெயின் அட்மின் கொடூரமான சைக்கோபாத் அவனுடைய கதையும் நம்ம ஹீரோ முடிச்சுட்டு ஒரு வழியா மொத்தம் அந்த கில்லர்ஸையே அழிச்சிட்டு வெளில வந்தாலும் இந்த கும்பல் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஆர்கன் மாஃபியா பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் ரிவீல் ஆகுது. அதுக்கும் காரணமா இருக்கிற ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள இருக்கான்ற விஷயம் தெரிய வந்து அவனை போறதுக்காக தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ சரண்டர் ஆகிற மாதிரி ஆகி ஜெயிலுக்குள்ளே வந்திருப்பாரு. அவன் கிட்ட தான் இவ்வளவு கதையை நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அவன் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். பட்டுன்னு அவனையும் ஷார்ப்பான கத்தியால போட்டு தள்ளிட்டு இந்த கேஸை ஃபைனலா முடிக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல காரிகாரனுங்க எதையோ கடத்திட்டு வரானுங்க. அவனுக்கு ஏதோ தெலுங்குல பேசுறானுங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு போலீஸ் தெலுங்குலே பேசிட்டு என்ட்ரி கொடுக்க அந்த போலீஸ் வேற யாரும் இல்ல நம்ம ஊர் கார்த்தி தான், வீரப்பன்ன்ற போலீஸ்காரனா ஹிட் 4th கேஸை எடுக்க போறாருன்ற மாதிரி பார்ட் 4க்கான ஒரு மங்கமான லீடை கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறானுங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.